ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. சென்னை போகணும். வீட்ல எந்த வேலையும் கிடையாது. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, "இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ நேரத்தோட போயிட்டு வந்துரு" அப்படின்னு சொன்னாங்க. காலையில 8:05 ஃபாஸ்ட் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா வந்து சீக்கிரம் வந்ததுனால, நான் வந்து 8:05 ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி 7:40 செமி ஃபாஸ்ட் இருக்கு. இது தாம்பரம் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன் நிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டா மாறிடும் அப்படின்றதுனால இந்த ட்ரெயின்ல வந்து ஏறிட்டேன். நம்ம சைடில் வந்து ஒரு ஜன்னல் சீட்டும் நமக்கு கிடச்சிச்சு. அப்படியே இப்படி உட்காந்துட்டே அப்படியே போயிடலாம். ஏன்னா எக்மோர் இறங்கி எக்மோர்லேருந்து நான் ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறதுக்காக பஸ்ஸு மாறணும் அப்படின்றதுக்காக சரி உட்காந்துட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் 8:05 ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா அதில் நின்றுட்டே தான் போகணும் ஃபுல்லாகவே. அதனால் இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏறிட்டேங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீச் போகிறதுக்கு வந்து ஏசி ட்ரெயின் வந்ததுங்க. இந்த ஏசி ட்ரெயினில் எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ரெகுலராக போகிற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும். அதனால் நம்ம இந்த ஏசி ட்ரெயினில் போகிற அளவுக்கெல்லாம் நமக்கு வசதியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நார்மல் ட்ரெயின்லேயே வந்து கம்முன்னு இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தேன். மேல்மருவத்தூர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியூர்லேருந்து வந்து இந்த இந்த ஊருக்கு வந்துட்டு வேறு ட்ரெயின் மாறுறாங்களா இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியவே இல்லைங்க. அப்படியே இந்த ஏசி ட்ரெயினில் எத்தனை பேர் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் ஏறுனாங்கன்னு தெரியல. நான் பார்க்குற வரைக்குமே வந்து ட்ரெயின் காலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயினில் தான் ஏறுறாங்க. ஏன்னா சீசன் எடுக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அப்படியே கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஏரி மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட அந்த கதிர்கள் எல்லாமே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னு தெரில. இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து அப்படியே மேகமூட்டத்தோடவே அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இதை பார்த்துக்கிட்டே எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே என்னென்னவோ ஒரு சில திங்கிங்ஸ் என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன் ஒரு ஒரு மூட் ஆஃபா இல்லை வந்து ஒரு ஹாப்பியா அப்படின்றது வந்து எனக்கு தெரில. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சில இஷ்யூஸ்க்காக போயிட்டு வந்தானுங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே கிளம்பி இந்த வேலைக்காக வந்து கிளம்பிட்டேன். அப்படியே திங்க் பண்ணினே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேஷன் வந்துச்சு, தாம்பரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஷனாக நின்று வந்துகிட்டே இருந்தோன்னே தாம்பரம் வந்துச்சு. தாம்பரம் வந்தோடனே இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து செமி ஃபாஸ்ட்டாக மாறிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அம்மா கால் பண்ணாங்க. "மத்தியானமே நீ வீட்டுக்கு வந்துடுவியாப்பா? ஏதாவது செய்யணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால நான் அவ்வளோவா சாப்பிட்றது இல்லைங்க. அதனால இல்லைம்மா நைட்டு வந்து நான் ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தாம்பரம் ஸ்டேஷனெல்லாம் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து சரியான ரஷ்ஷுங்க. ஏன்னா கூடுவாஞ்சேரியில் எல்லாருமே நிறைய பேர் ஏறிட்டாங்க. அது இல்லாமல் தாம்பரத்தில் வந்து இந்த ட்ரெயினில் ஏறத்துக்காக வேறு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தாம்பரம் வந்தோடனே பார்த்திங்கன்னா ட்ரெயின் நல்லா ஃபுல்லாகிடுச்சிங்க. அப்படியே அந்த சைட் ட்ரெயினெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் மக்கள் எவ்வளோ லேடீஸ் எவ்வளோ ஜென்ட்ஸ் எல்லாமே அறக்க பறக்க ஒரு 8, 8:30க்கெலாம் வந்து ஏறுறாங்க. காலையிலேயே இதோ பாருங்க ஒரு பையன் ஓடி வருவான். அவனோட ஃபேஸ் எனக்கு தெரில. இந்த பையன் திபு திபுன்னு ஓடி வந்து நான் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறினான். ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் எவ்வளோ வேகமாக ஓடி வராங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எக்மோர் ஸ்டேஷன் வந்துச்சுங்க. ஏன்னா எக்மோரில் வந்து நான் ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறியிருக்கேன். எக்மோர்லேருந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டெப்ஸு ஏறி வந்து பார்த்திங்கன்னா நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போய் இறங்கணும். அதாவது வந்து ஒன்று சாந்தி இறங்கணும், இல்லைன்னா ஓமந்தூரார் அந்த பஸ் ஸ்டாப் வந்து இறங்கணும். அப்படியே இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பில்லரெல்லாம் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கான பில்லருங்க. எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ப்ராட் கேஜ் வந்து அப்போ தான் நியூவாக வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க தாம்பரம் ரூட்டுக்குன்றதுனால எக்மோர்லேருந்து தான் கிளம்போம். அப்போ இந்த ட்ரெயின் நிற்கிது பார்த்திங்களா, இங்கே வந்து நாங்கள் பீச்சிலேருந்து எக்மோர்லேருந்து ப்ராட் கேஜுக்கு மாறி நாங்கள் வந்து அந்த ட்ரெயினில் போவோம். ஏன்னா அப்போ ப்ராட் கேஜ் எங்கள் ஏரியாவுக்கு ரொம்ப புதுசு அப்படின்றதுனால. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ட்ரெயின் வந்து ஹசாரத் நிசாமுதீன் போகுதுங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஹசாரத் நிசாமுதீன் போகிற ட்ரெயின் தான் நின்றுன்னு இருந்தது. அப்படியே படிக்கட்டில் இறங்கி நம்ம பஸ் ஸ்டாப்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை 6 மாதம், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த ஸ்டேஷன்லேயே நம்ம காலை வைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் ஆன மாதிரி இருக்குது. ஒரு வருஷத்துக்கும் ஒரு தடவை டெவலப் ஆகுது போல். நம்ம வந்து வில்லேஜ்லேருந்து வர்றதுனால நமக்கு புதுசாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் சென்னை சரௌண்டிங்ஸில் சென்னையிலேயே தான் நம்ம சுற்றிட்டு இருந்தோம். அப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து செருப்பு தைக்க வந்து ஒருத்தர்கிட்ட குடுத்துருந்தாரு. இது ரொம்பவே புதுசா இருந்தது. ஏன் அப்டின்னா, நாங்க ஸ்கூல் படிக்கும்போதுனா 2 பக்கமும் வார அறுந்து போயிடும். இந்த பக்கமும் தைக்கணும், இந்த பக்கமும் தைக்கணும். செருப்பு 2 செருப்புல 4, 5 இடம்னு எல்லா இடத்துலயுமே நம்ம தைப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, செருப்பு வந்து அப்டி கம்மியாயிடுச்சுன்னும்போது, ஒரு செருப்பு கிழிஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சு அப்டின்னா, அது தூக்கி போட்டு வேற செருப்பு வாங்குறாங்க. ஆனா, இந்த மாரி வந்து செருப்பு தைக்கிறவங்களலாம் வந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னைக்கு நான் புதுசா பார்த்துருக்கேன் அப்டின்போது வந்து எனக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னுமா மக்கள் வந்து செருப்பு தச்சு போடுறாங்க அப்டின்னு சொல்லிட்டு. உங்க ஊர்லலாம் வந்து இந்த மாரி இன்னுமே செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல செருப்பு தச்சு போடுறாங்களா? செருப்பு தச்சு குடுக்குறாங்களா? அப்டின்றது வந்து எந்த ஊர்ல அப்டின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பஸ்ஸு வந்துடுச்சுங்க. 23C வந்துச்சு. இந்த 23C ஏறுனேன் அப்டின்னா வந்து, நான் சாந்தி வந்து இறங்கிட்டு மவுண்ட் ரோட்ல இருக்கேன். சாந்தி இறங்கிட்டேன் அப்டின்னா, அங்கருந்து கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி போனோம் அப்டின்னாலே, ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து நம்ம போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா, பஸ்ஸோட ரூட் மாத்தியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் வந்து போய் 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூட்ல போய் போய் வந்து பழக்கம்ன்றதுனால வந்து, கொஞ்சம் ஒரு டவுட்ல தான் கேட்டேன். சாந்தி போகும் அப்டின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தாதிரிப்பேட்டை கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மீன் கடையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து சாந்தி இறங்கி, ரிச்சி ஸ்ட்ரீட்குள்ள என்டர் ஆனா, ஒரு கடை கூட ஓப்பன் ஆவலங்க. ஏன்னா, நான் உள்ள வரும்போது மணி 9:05க்கு தான் உள்ளயே வந்தேன். அவங்க கிட்ட கேட்டா 10 மணிக்கு மேல தாங்க கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இத பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இந்த சிந்தாதிரி மார்க்கெட்ல வந்து மீன் கடைலாம் இருக்கும்னு சொல்லிட்டு, சரியான மீனுங்க. பெரிய பெரிய மீன் எல்லாத்தையும் வந்து எடுத்து அடுக்கினே இருந்தாங்க. செம்ம மீனு. இங்கெல்லாம் வந்து கம்மியா கிடைக்குமா? இல்ல எப்படி ரேட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. ஏன்னா, நம்ம வந்து பார்த்தது கிடையாது இல்லைங்களா? அதனால வந்து நம்ம பாட்டுன்னு பஸ்ல வந்து ஏறி நம்ம பாட்டுன்னு நம்ம வேலைய பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி வந்து வந்துட்டேங்க. வந்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 11:10க்கு தாங்க எனக்கு ட்ரெயின் அப்படின்றதுனால, 11:10க்கு வந்து ட்ரெயின் வந்து நான் ஏறிட்டேன். ஏறி நான் வந்து வீட்டுக்கு அதாவது வந்து நான் செங்கல்பட்டு ரீச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 12:40 ஆயிடுச்சு. 12:40க்கு எடுத்துட்டு போயிட்டு வந்து, நான் இந்த நான் வாங்குன அந்த விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக வந்து நான் வச்சிருந்தேங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் நான் எக்மோர் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. இந்த பில்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ புதுசு புதுசா கட்டும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து ஒரே மலைப்பா இருக்கு. எப்படி இருந்த எக்மோர் ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இவ்ளோ டெவலப் ஆயிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே, நமக்குள்ள ஒரு சந்தோஷமும் இருக்கு. ஒரு பிரமிப்பும் இருக்கு. எப்படியெல்லாம் வந்து சென்னை டெவலப் ஆயிட்டு வந்துட்டுருக்கு, அப்படின்ற மாரி வந்து நமக்குள்ள வந்து ஒரு தோண ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயின்ல ஏறிட்டேன். இந்த அம்மா வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ரொம்ப வயசானவங்க. அவங்களால வந்து நடக்கக்கூட முடியல. ஆனா, அவங்க கையில காசு இல்லன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த சைடு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தாங்க நான் திரும்பி பார்த்தேன். என்னையே பார்த்து கேட்டாங்க. என்னால முடிஞ்ச காச வந்து நான் வந்து அவங்களுக்கு குடுத்தேன். நான் எவ்வளோ குடுத்தேன் அப்படின்றத வந்து நான் சொல்ல விருப்பப்படல. அவங்களுக்கு குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்களால நடந்து கூட போக முடியாம தான் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போனாங்க. அப்படியே ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்திட்டு வரும்போதே, இந்த ஏரி வந்துச்சு அப்படின்னாலே, நம்ம ஊர் வந்துச்சுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படியே வந்து மணி ஒரு 12:40 இருக்கும்னு நெனைக்கிறேன் ட்ரெயின் ரீச் ஆனவுனே. சரி ட்ரெயின் ரீச் ஆனவுனே வந்து வண்டி எடுத்துட்டு நேரா மெக்கானிக் ஷாப் அண்ணன்கிட்ட போய் குடுத்தேன். இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா கில்லி அண்ணங்க. அதாவது வந்து காசு அப்படின்றது வந்து இவரு எதிர்பார்க்கவே மாட்டாரு. அதாவது நம்ம தரமான காசு, நம்ம உழைக்கிற உழைப்புக்கு என்ன கூலி வேணுமோ அதுதான் எதிர்பார்ப்பாரே தவிர, இவங்களுக்கு ஒரு ரேட்டு, அவங்களுக்கு ஒரு ரேட்டு வந்து வாங்குற கேரக்டர் இந்த ஜீவா அண்ணா கிடையவே கிடையாது. நான் எடுத்துன்னு போய் குடுத்தோனே, "நீ உட்காருப்பா, நான் வந்து உனக்கு ரெடி பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்டிங் ஷாப் போனாரு. அம் அப்புறம் என்னென்னவோ பண்ணாரு. பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாரு. கிட்டத்தட்ட எனக்கே இங்க எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா,
1 மணிக்கு விட்ட வண்டி 4:30 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே எனக்குள்ள ஒரு விஷயம், ஏன்னா கோழி கூண்ட வந்து நான் தொறந்து விட்டுட்டெல்லாம் வரவே இல்ல அப்படின்றதுனால, கோழிங்க வேற என்ன பண்ணுதுங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்குதுங்களேன்ற அதே ஒரு ஞாபகம். இந்த அண்ணா வந்து வந்த வண்டிங்க எல்லாத்தையுமே வந்து பெண்டிங்கில விட்டுட்டு, நான் கேட்டேன் அப்படின்றதுனால, "இருப்பா நான் முடிச்சு தரேன்னு" சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4லேருந்து 4:30 மணி நேரம் என்னென்னவோ பண்ணி கிண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நானே யோசனை பண்ணிட்டே இருந்தேன். பாவம் இந்த அண்ணன் எல்லா வேலையும் விட்டுட்டு நமக்காக செய்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நான் வந்து டவுன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிறேன் அப்படின்போது, ஒரு நேரத்துக்கும் வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்றதுனால, வந்திருக்கும் போதே இந்த வேலைய முடிச்சுட்டு போயிடுப்பா அப்படின்றதுனால தான் வந்து என்னை வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் செஞ்சுட்டே இருந்தாரு. ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில வந்து கடவுள் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது வந்து நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த அண்ணனே வந்து என்னால முடியாது, நீ நாளைக்கு கொண்டு வா, திங்கட்கிழமை அன்னைக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கட்கிழமை கொண்டு வா, செவ்வாய்க்கிழமை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரான்னு யோசனை பண்ணேன். ஆனா, என்னோட விஷயத்தில வந்து அந்த அண்ணன் சொல்ல மாட்டாரு அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா, வண்டி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும் அப்படின்றதுனால தான் வந்து அந்த அண்ணன் சொல்லாமயே வந்து, "இருப்பா நான் முடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சும்மா கில்லி மாதிரி வந்து நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் வந்து பைக்ல மாட்டி குடுத்தாரு. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடகடன்னு வீட்டுக்கு வந்த உடனே நான் போயிட்டு கோழிங்களெல்லாம் தொறந்துட்டு, அதுங்களுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு, தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தாங்க வந்து நான் அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னே பார்த்தேனே. நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, பக்காவா ரெடி பண்ணி குடுத்துக்குறாங்க பார்த்தீங்களா? நல்லா சூப்பரா ரெடி பண்ணி குடுத்துருக்காரு. இது பார்த்தோனே எனக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கப்புறமா தான் நம்ம எங்கனா வெளில போனா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். பாருங்களேன், இந்த பக்கமும் திருப்பிக்கலாம், அந்த பக்கமும் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி வந்து சூப்பரா சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து லைக்கு, சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருக்க. பாய் மக்களே! வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க.